இஹ்ராமுடைய சமயத்தில் வந்து பெண்கள் வந்து முகத்தை மறைக்கிறதுக்கு தடை இருக்குது அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த அடிப்படையில் ஒரு பெண் வந்து விருப்பப்பட்டாலும், முகத்தை மறைக்கிறதுக்கு விருப்பப்பட்டாலும் முகத்தை மறைக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய ஆதாரங்களை சொன்னியோ, அதுதான் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல நடைமுறையாகவும் இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படையில் முகத்தை மூடாமல் தான் போயிட்டு இருக்கிறோம். அதே அடிப்பில் அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தில் சொல்கிறான், இல்லாமா வஹர மின் ஜீனத்திஹின்ன, அலங்காரங்கள் தானாக வெளிப்படுற அலங்காரங்களை தவிர மற்றதெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தானைக்கு நம்ம இப்போ முன்னங்கையும் முகம் வெளியே தெரியலாம். அப்போ நம்ம கண்ணுக்கு மை விடுறது, உதட்டுக்கு சாயம் பூசுறது, அப்புறமா மோதிரம் போடுறது, இதையெல்லாம் வந்து நம்ம அப்படி போட்டுட்டு வெளியில் போகலாமா? திருமறை குரானில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், புல்லில் மூமினாத்தி, மூமினான அவங்க கேட்ட கேள்வி இந்த வசனத்தை வைத்து கேட்குறாங்க. மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நபியை நீங்கள் சொல்லுங்கள்னு சொல்லி என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஒலா எவ்வளோ மின் அபுசாரிகின்ன, அவங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒலா யுபுதீன ஜீனத்தை உன்ன, அவங்களுடைய ஜீனத்தை அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லாமா லஹரமின்ஹா, அதில் வெளிப்பட்டே தீர்மை, அதை தவிர மற்ற அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்கிறான். இதில் இந்த ஜீனத்துன்னா அலங்காரம்ன்ற அர்த்தம், அழகுன்ற அர்த்தம் கிடையாது. நிறைய தமிழகத்தில் அழகுன்னு சொல்லுவாங்க. அழகுன்ற அஜீனத்துங்கிற வார்த்தைக்கு வந்து அழகுன்ற அர்த்தம் கிடையாது, அலங்காரம்ன்ற அர்த்தம். அழகுக்கும் அலங்காரத்துக்கு என்ன வித்தியாசம்? அழகுன்னா இயற்கையாக உள்ளது, அலங்காரம்னா நம்மளை செய்வது, லிப்ஸ்டிக் போடுவது, மை விடுவதெல்லாம் அது அலங்காரத்தில் வருது. நல்ல கலராக இருக்கிறாங்க, நல்ல ஒரு அங்கம்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறது வந்து அழகு. அது இப்போ அழகு என்பது இயற்கையாக உள்ளதுக்கு பேர் என்னது? அழகு. அழகை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நல்லா சொல்லலை. எதை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறான்? ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறான். ஜீனத்துன்னு சொன்னால் என்னது? அலங்காரம். அப்போ முகம் கை தெரிகிற மாதிரி வெளியே போகலாம் என்று மார்க்கத்தில் சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக லிப்ஸ்டிக் அடித்து கொண்டு போகக்கூடாது. முகம் தெரியலான்னா லிப்ஸ்டிக்ங்கிறது என்னது? ஜீனத்து தானே, அது வந்து அலங்காரம் தானே, எக்ஸ்ட்ரா உள்ள அலங்காரம் தானே. இது மாதிரியான ஒரு விஷயங்கள், அது மாதிரி மூக்குள்ள நகையெல்லாம் மாட்டிக்கொண்டு அதெல்லாம் தெரியும், நகையெல்லாம் அலங்காரம். வெளியில் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? அவங்க அலங்காரம் இல்லாத ஒரு நிலையில் தான் வரணுமே தவிர அலங்கரித்து கொண்டு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வெளியே தெரிஞ்சுன்னு சொன்னால் அது அலங்காரத்தை காட்டிட்டாங்கன்னு வந்துடுது. கை வரைக்கும் தெரியலான்னு இருக்குது, கை தெரியலாங்கிற காட்டி விட்டு அட்டிக்கிட்டு இப்படி காட்டிக்கிட்டு வந்தால் அது தப்பு. வழங்குதா? கை தான் தெரியலான் இருக்குது, கையில் அலங்காரம் செய்து காட்டலாம்னு என்ன இல்லை, அது வந்து ஒரு தூண்டுதலாக ஆகிடும். அலங்காரம் செய்து வெளியே வரும்பொழுது என்ன செய்யும்? தூண்டுதல் ஆகிவிடும். அதனால் பெண்கள் முகம் கை வெளியே தெரிகிற மாதிரி வரலாம் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த ஜீனத்தை அலங்காரத்தை மறைத்து கொண்ட நிலையில் தான் வரணும். அலங்காரமான விஷயங்களை எடுத்துடணும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க லிப்ஸ்டிக் போட்டு என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிறேன், எப்படி வேணாலும் கணவன் மத்தியில் இருக்கட்டும், அண்ணன் தம்பி மற்ற பெண்கள் மத்தியில் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்நிய ஆண்கள் மத்தியில் போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? அவங்க இந்த மாதிரியான அலங்காரங்களை எல்லாம் தவிர்த்து கொண்ட நிலையில் தான் வரணும். ஒன்று. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஹ்ராம் அணிகிறாங்க இல்லையா? இஹ்ராம் அணிந்தவர்கள், இஹ்ராம்னா ஹஜ்ஜிக்காக நம்ம போகும் பொழுது இஹ்ராம் உடைய நிலையில் அடைந்தவர்களுக்கு ஒரு தனி கண்டிஷன் இருக்குது. என்ன தனி கண்டிஷன்? அவங்க வந்து தைக்கப்பட்ட ஆடையெல்லாம் அணியக்கூடாது. இஹ்ராமில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாது, அது மாதிரி நறுமணம் பூசக்கூடாது, இப்படி நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது. அதில் ஒரு கண்டிஷன், தொப்பி கூட போடக்கூடாது. இஹ்ராமில் தலையெல்லாம் மறைக்கக்கூடாது. இஹ்ராமில் இருக்கும்போது என்ன செய்வாங்க? யாருமே தலையை மறைக்காமல் தான் இருப்பாங்க, மறைக்காமல் தான் இருக்கணும், தலை ஓப்பனாக தான் இருக்கணும். அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்து அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. தைக்கப்படாத ஒரு துணியை தான் எல்லோரும் யூனிஃபார்மாக இருக்கணும், சமத்துவமாக, அது ஒரு பெரிய சிறப்பாகவும் இருக்குது அது. அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இஹ்ராமில் இருக்கும் பொழுது பெண்கள் வந்து முகத்தை மறைக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்யப்படுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுலேருந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இஹ்ராமில் பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாதுன்னா இஹ்ராம் இல்லாட்டி மறைக்கலான்னு வரத்தானே செய்யும். இஹ்ராமில் வந்து மறைக்கக்கூடாது, அப்போ இஹ்ராம் இல்லாமல் இருக்கும்போது அது மறைக்கலாம். கட்டாயம் கிடையாது, மறைக்கலாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் நம்ம சொல்லிட்டோம். அதை அவங்களும் சொல்லிட்டாங்க. மறைக்காமல் இருக்கலாங்கிறது ஓகே, முகம் தெரியலாங்கிறது அவங்க விரும்பி கொண்டார்களே, ஆனால் அவங்க முகத்தை மறைக்கலாம் தானே. இஹ்ராமில் மறைக்கக்கூடாதுன்னா மற்ற நேரத்தில் மறைக்கலான்னு வரத்தானே செய்யும். இஹ்ராமில் தொப்பி போடக்கூடாதுன்னா மற்ற நேரத்தில் போடலான்னு வருதில்ல, போடணும்னு வராது, போடலாம்னு வரும், தப்பு கிடையாதுன்னு அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு தான். அது
அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. எந்த சொல்லுக்கு? இஹ்ராமுடைய நேரத்தில் பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது என்றால் இஹ்ராம் அல்லாத நேரத்தில் அவங்க விரும்பினால் என்ன செய்யலாம்? மறைத்து கொள்ளலாம். அந்த அர்த்தம் வருது. இப்போ அந்த மறைமுகமாக அதில் வந்து அனுமதிக்கப்பட்டது மாதிரி வருது. மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட காரியங்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது. அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் நமக்கு கேடு விளைவிக்குது என்று தெரிய வரும் பொழுது அது ஹராமாகி போயிடும். இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது, அனுமதிக்கப்பட்டது தானே, அனுமதிக்கப்பட்டது. இறைச்சி வந்து ஆட்டு இறைச்சி அனுமதிக்கப்பட்டது. உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் பயங்கரமாக 350-400 ஏறி போய் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான், டாக்டர் சொல்கிறான். இப்போ இந்த இறைச்சி உங்களுக்கு அனுமதிக்கப்படாதது ஆயிடுது. இறைச்சி அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது ஒரு கேடு விளைவிக்குமையானால் ஹலாலான ஒரு விஷயம் கேடு விளைவிக்கக்கூடிய நேரத்தில் என்னவாயிரும்? தடுக்கப்பட்டதாயிரும். மார்க்கத்துடைய சுன்னத்துகளோ கடமைகளோ மாறாது. சுன்னத்தான விஷயங்கள் வந்து கேடுன்னு சொல்லி விட்டுற முடியாது. கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் தொழுகை என கேடாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட முடியாது. அது அனுமதிக்கப்பட்ட செஞ்சால் செஞ்சுக்க சேட்டிப்போ அப்படின்னு எதெல்லாம் இருக்கிறதோ அந்த மாதிரி காரியங்களில் ஒரு கேடு வருது என்ற மாதிரி ஒரு நிலைமை வறுமையானால் அப்போ நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்னவாயிரும்? தடுக்கப்பட்டது ஆயிரும். இப்போ நம்ம வந்து இந்த சக்கரை வியாதிக்காரன் வந்து சக்கரை சாப்பிடக்கூடாது. சக்கரை தாறுமாறு அதிகமாக ஏறி போச்சுன்னு வைங்க, அவங்கள சக்கரை சாப்பிட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், அவங்களுடைய கிட்னி வந்து அதை பிரித்து எடுக்கிறதுக்கு உள்ள சக்தி இல்லைன்னு சொன்னால் அவன் தற்கொலை செய்யலான்னு அர்த்தம். சக்கரை ஹலாலாக இருந்தாலும் அது கேடு விளைவிக்குதுல, அவன் திங்கக்கூடாது தானே. அந்த மாதிரியாக உள்ள அடிப்படையில் பார்க்கும்போது இதில் மறைமுகமாக இதில் ஒரு அனுமதி கிடைக்கிறது. நேரடியாக அனுமதி இல்லாட்டாலும் மறைமுகமாக அனுமதி கிடைக்கிறது. இந்த அனுமதியை இப்போ வந்து நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கேடுகள்லாம் பார்க்கும் பொழுது மறைக்காமல் இருந்தால் ஒரு கேடுமே இல்லை. மறைத்தால் எல்லா விதமான ஒழுக்கக்கேடில் இருந்து, மிஸ்யூஸ் பண்ணுவதில் இருந்து, இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கிடைப்பதில் இருந்து, இன்னும் சொல்ல போனால் யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை, முகத்தை மூடுவதற்கு தடை போடுறோங்கிறான் எத்தனை கவர்மெண்ட்டுகள், எத்தனை நாடுகள். அப்போ இஸ்லாமே நடைமுறைக்கு சாத்தியமற்றதுன்னு காட்டுற மாதிரியான ஒரு கேடுகள் எல்லாம் ஏற்படும் பொழுது அப்போ நம்ம என்ன யோசிச்சு பார்க்குறோம்? இது மறைமுகமாக இதில் ஒரு அனுமதி தெரிந்தாலும் கேடு வந்து அதுக்கு இருக்குதே. அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் வந்து கேடு செய்யுதா இல்லையா? இந்த முகத்தை மறைப்பதனால் தவறு செய்ய தூண்டுதா இல்லையா? தவறுகள் அதிகரித்து இருக்கிறதா இல்லையா? அவங்க யாரோட போகிறாங்கிற ஒரு நிலைமை உண்டாகுதா இல்லையா? ஆண்கள் கூட மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா? ஒழுக்கங்கட்ட பெண்கள் கூட இதை வந்து பயன்படுத்தி கொண்டு அவங்க செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கேடு அனுமதிக்கப்பட்டதுங்கிற ஒரு வாதத்தை வைத்தாலும் அப்போ கேடு வருதுங்கிற வகையில் என்னவாயிரும்? தடுக்கப்பட்டது ஆயிரும். கேடே செய்ய ரசூலுல்லாஹ் காலத்தில் இது நடக்கலை. அப்படி மூடிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் செய்யலை, நடக்கலை. கேடு வருதுங்கிற நேரத்தில் அனுமதிக்கப்பட்டது. சுன்னத்துகள் அப்படி செஞ்சிடாதீங்க. மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளில் வந்து கேடு வருதா கேடு வரலையாங்கிற டாபிக் போகவே கூடாது. அல்லாஹ் ரசூலும் மார்க்கமாக நமக்கு தந்துட்டாங்க. அனுமதி கொடுத்த ஒரு விஷயம் வணக்கம் சேராமல் அனுமதி கொடுக்கப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் எதுலையெல்லாம் நம்ம கேடு வருமோ அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். கேடு வராத வகையில் தான் ஹலாலை என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற வகையில் பார்த்தாலும் இது வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும்? தவிர்க்கத்தான் வேணும். இந்த மறைமுகமான அனுமதி இருந்தாலும் அது அனைவருக்கும் இன்றைக்கி கேடு செய்கிறது. அதனால் நிறைய நமக்கு தலைகுனிவு ஏற்படுகிறது. மக்கள் மத்தியில் சமுதாயத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுகிறது. நம்ம பெண்களை பற்றி ஒரு தப்பான ஒரு சித்திரங்கள் சொல்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்? கேடு வர்றதை வச்சு அது கூடாதுன்னு சொல்கிறோம். Allah